ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜெஸீரா அல் குயின் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை நம்ம சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி. ஏன்னா நாங்கள் 2 பேருன்றனால எங்களுக்கு இதுவே போதும். ஸோ அந்த ஒரு தக்காளியும் கழுவிட்டு அதையும் கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் அட்வான்ஸாக புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆச்சி குழம்பு தூள் எப்போதுமே ஆட் பண்ணுவேன் மீன் குழம்புல. ஸோ அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சு நான் கொஞ்சம் அதுலேயும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நான் டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு, அப்புறம் வெந்தயம், அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகி பொரிஞ்சு வர அளவு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் கறிவிடம் இருக்கும்ல, வடவம்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சதுலேயும் இதில் நம்ம ஆட் பண்ணி சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதி விடணும். அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொதி அந்த கொத்தமல்லி ஸ்மெல், மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது சூடா மீனுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. இது முள்ளாக தான் இருக்கும், பட் ஆனால் குழம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இப்போது இதையும் நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதியும் வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, வெந்துருச்சு. ஒன்றோட ஒன்று கலண்டாமல் அப்படியே ஃபுல்லாக போட்ட ஃபிஷ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.